ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான ஒரு 8 குறிப்புகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சிலது ரொம்பவே புதுசாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் இருந்தது அப்படின்னா, இது வந்து 4 லேயராக இல்லாமல் இந்த மாதிரி 2 லேயராக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. இதில் வீட்டில் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஜவ்வாதும் பவுடரும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜவ்வாது வந்து இப்போ நிறைய கடைகளில் நம்மளுக்கு கிடைக்கிது. ரொம்பவே கம்மியான காஸ்ட்லேயும் கிடைக்கும். இது ஒரு நேச்சுரலாகவே ஒரு சூப்பரான ஒரு அரோமா கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் நிறைய பேருக்கு இது புதுசாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக வந்து இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர். இப்போ நான் இதிலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது நேச்சுரலாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னுமே ரொம்ப நல்லது. இப்போ நான் அந்த டால்கம் பவுடர் கூட இதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த டிஷ்யூ பேப்பரை நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டால்கம் பவுடரும் ஜவ்வாதும் எடுக்கிறதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டரும் சந்தனமும் கூட எடுத்துக்கலாம். அது ரெண்டுத்தையும் ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா காய வச்சுக்கோங்க. காஞ்ச பவுடரை இதே மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு இதே மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா இது கீழே கலண்டு விழாமல் இருக்கிறதுக்காக இது மேலே நான் இந்த மாதிரி மடித்து ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நிறைய கூட நீங்கள் சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பீரோவில் துணி வச்சுருக்கீங்களா, அதுக்கு இடையில இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா இது சூப்பரான ஒரு மைல்டான ஃப்ளேவரில் இருக்கும். நீங்கள் சந்தனம் வைக்கும்போது அந்த மைல்டான ஒரு சந்தனம் ஃப்ளேவர் இருக்கும். இந்த ஜவ்வாது வச்சிங்க அப்படின்னா இதுவுமே ஒரு லைட்டான ஃப்ளேவர் தான் வரும். நம்ம உள்ள வச்சுருக்க ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதால நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு சாரீக்கு நடுவில் கூட வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு சாரீ எடுத்திருக்கேன். இது உள்ளே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கும் போது நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும். இந்த நாப்தலின் பால் யூஸ் பண்ணுறது ஒரு சிலருக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டிப் நம்பர் 2 பார்த்துடலாம். இந்த ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேஃப்டி பின்லாம் யூஸ் பண்ணும்போது இது சம்டைம் வந்து சாரீ உள்ளாரே வந்து நம்மளுக்கு மாட்டிடும். இல்லை சின்ன துப்பட்டா அதுக்குள்ளெல்லாம் மாட்டிடுச்சு அப்படின்னா எடுக்கும்போது சம்டைம் நம்மளுக்கு கிழிஞ்சு கூட வரும். இந்த மாதிரி புது ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் எப்படி வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சேஃப்டி பின்னில் வீட்டில் இருக்க நெயில் பாலிஷ் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இது அர்ஜென்ட்டாக எங்கேயாவது வெளியில் போகும்போது நம்மளால் ப்ரஷ் பண்ண முடியாது. சேஃப்டி பின் வாங்கும் போதே இந்த மாதிரி நிறைய பின் வந்து நிறைய கலரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம தேவையான அப்போ எந்த கலர் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா, அதனால் நம்ம போகும்போது அர்ஜென்ட்டாக ரெடி பண்ண முடியாது. சும்மா இருக்கும்போது இது மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். பல்காக வாங்கும்போது இந்த மாதிரி கலராக பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நம்ம தேவையான அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய புது ட்ரெஸ்ஸு இல்லை புது சாரீ இந்த மாதிரி நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப் நம்பர் 3 பார்க்கலாம். வீட்லேயே வந்து ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிலாம் கடைகள்லேருந்து ஏதாவது புது ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்குள்ளே போடுற லாடா சம்டைம் இருக்காது. இது வந்து நம்ம ஸ்கர்ட் வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி பேண்ட்டாக இருந்தாலும் அது போடுறதுக்காக நம்ம புதுசாக வந்து மிஷின் இருந்தாலும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி ரோலாக வந்து நம்ம கடைகளில் கிடைக்குது. இப்போ 10 ரூபா கடைகளில் கூட இது மாதிரி கிடைக்குது, 10 ரூபான்னு சொல்லி. வேறு கடைகளில் வாங்கினீங்க அப்படின்னாலும் இது ஒரு ரோல் வந்து 10 ரூபா தான். இது 4லேருந்து 5 பேண்ட் வரைக்கும் நம்மளால் போட்டுக்க முடியும். ஸ்கர்ட்டாக இருந்தாலும் 5 வரைக்கும் நீங்களாக யூஸ் பண்ணிக்க முடியும். இது தேவையான அளவு வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பழசாக இருக்கிறது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் கட்டும்போது. இது மாதிரி புதுசாக வாங்கி போட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது 10 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தேவையான அப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டிப்ஸ் நம்பர் 4 பார்த்துடலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த கஷ்டம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊசியில் வந்து நூல் வந்து கோர்க்கிறது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு இந்த ஊசி போடுவோம்ல அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடும்போது ரொம்பவே ஈஸியாக நம்மளால் வந்து போட்டுற முடியும். பாருங்கள், நான் கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தொட்டுட்டு அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுறேன். இதுக்கு வந்து கவனித்து போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த எண்ணெய் மேலே வச்சிங்க அப்படின்னால அது டேரெக்டாக உள்ளே தான் போகும். அந்த ஹோல் ஃபுல்லாக எண்ணெய் வந்து மூடிட்டு இருக்கிறதால போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நான் டிப் நம்பர் 5 பார்த்துடலாம். இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் கிரேட்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு சம்டைம் ஞாபகம் இல்லாமல் அப்படியே வச்சுட்ருப்போம் அர்ஜென்ட்டில். அப்படி இல்லைன்னா நம்ம வாஷ் பண்ணி வைக்கும்போது கூட சம்டைம் துரு பிடிச்சி போன மாதிரி ஆகிடும். இந்த துரு எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி. வீட்டில் கெச்சப் இந்த மாதிரி காலியாக போகுது அப்படின்னா இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும்.
இந்த மாதிரி கெச்சப் காலியாக போகிற ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பேக்கெட் வந்து நம்ம நல்லா வந்து ஸ்க்வீஸ் பண்ணி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கடைகளில் ஃபுட்டு வாங்கும்போது சின்ன சின்ன பேக்கெட்டில் கெச்சப் கொடுப்பாங்களா, அதை கூட யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. எனக்கு வந்து நிறைய கரை இருக்க மாதிரி இருக்குது. நான் ரொம்ப நாளாக இது யூஸ் பண்ணாமல் இருக்குது. சம்டைம் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கூட வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக வந்து நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறேன். அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்க்ரப் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு நம்மளுக்கு புதுசு போல் ஆகிடும். எந்த துருக்கரையுமே இருக்காது நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபஸ்ட்டு வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது துடைக்கும் போது எந்த அளவுக்கு அழுக்கு வருது அப்படின்னு. இதே மாதிரி 2 பக்கமும் இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டா பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசு போல் பளபளன்னு இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ₹1 கெச்சப் பாக்கெட்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கடைகளில் கொடுக்கும்போது. அடுத்ததான் நம்ம டிப் நம்பர் 6 பார்க்க போகிறோம். அர்ஜென்ட்டுக்கு சில நேரம் நம்மக்கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்காது. அப்படியே இருந்தாலும் இஞ்சியும் பூண்டு சேர்ந்த மாதிரி இருக்கும். சம்டைம் வெறும் கார்லிக் பேஸ்ட் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம ஈஸியாக எப்படி வந்து கார்லிக் பேஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் வச்சு இடித்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு நல்ல பேஸ்ட்டாக கிடைக்காது. நம்ம இடித்து எடுத்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வந்து பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்க கிரேட்டர் எடுத்துக்கோங்க. இதில் அப்படியே நம்ம துருவும் போது அது ஃபுல்லாகவே அதிலே ஒட்டிக்கும். நம்ம வந்து கொஞ்சம் பூண்டு தான் திருவுவோம். அதனால் நிறைய அதிலே ஒட்டிட்டு நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி வீட்டில் இருக்க வேஸ்ட்டு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த கிரேட்டர் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தேய்க்கிறோமோ அது எல்லாமே நமக்கு அப்படியே கலெக்ட் ஆகிடும். வேஸ்ட் ஆகாது. இது வந்து நம்ம ப்ரெட்டில் கார்லிக் அப்ளை பண்ணும்போது அப்புறம் வந்து கார்லிக் நான் பண்ணும்போது அந்த டைம்லாம் வெறும் கார்லிக் பேஸ்ட் மட்டும் ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக எடுத்துக்க முடியும் நம்மளால். இதுக்காக மிக்சியில் போட்டுட்டு நம்ம நிறைய பூண்டு போட்டால் தான் அரைக்க முடியும். கொஞ்சமாக அரைக்க முடியாது. அந்த டைமில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு வந்து அப்படி பேஸ்ட்டாக கிடைக்கிது பாருங்கள். கார்லிக் நான் செய்கிறதுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நான் துருவி எடுத்ததுக்கப்புறமா அந்த பேஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே பேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு அப்படின்னு. இது ஈஸியாக வந்து அப்படியே வந்து நம்ம நான் மேலெலாம் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கவர் அப்படியே ரிமூவ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா வாஷ் பண்ணுற வேலையும் நம்மளுக்கு மிச்சமாயிடும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிப் நம்பர் 7 தான். இது வந்து மளிகை கடைகளில் இல்லை பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. சாக்லேட் வந்து வச்சுருக்கக்கூடிய பாக்ஸ் தான் இது. அவங்கள்ட்ட நிறைய பாக்ஸ் செய்கிறதெல்லாம் ₹5 அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க. சம்டைம் தெரிஞ்ச கடைகளாக இருந்தால் ஃப்ரீயாக கூட கொடுப்பாங்க. இது மாதிரி நான் ஒரே போல் இருக்க 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிறதால அழகாக இருக்குன்றதால இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பாக்ஸ் இருக்குது. இதில் இனிப்பு காரம் அப்படின்னு சொல்லி எழுதி நான் ஒட்டியிருக்கேன். இந்த சைடு காரம் இருக்கிறதுல வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இனிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டு அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இதில் பிஸ்கெட்டு அப்படி இல்லைனா ரஸ்க்கு இந்த மாதிரி தான் இனிப்பு பொருளை வச்சுருப்பேன். இது ₹5 சொல்லி ஒரு பாக்ஸ் வாங்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே வந்து காசு சேவிங்காக இருக்கும். அதே மாதிரி இது ஏர்டைட்டான பாக்ஸ் தான். நல்லா வந்து திருவி மூடுறதால உள்ளே இருக்க ஸ்நாக்ஸ் எதுவுமே நம்மளுக்கு நமுத்து போகாது. பக்கத்தில் இருக்க கடைகளை கேட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி வாங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. நான் ஃப்ரிட்ஜு கவர் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து போட்டிருக்கேன். ஃப்ரிட்ஜு கவருமே வந்து நான் வீட்டில் தான் ரெடி பண்ணேன். அது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸ் இந்த மாதிரி ₹5 கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 8 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கரையெல்லாம் நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது என்ன தான் நம்ம டைட்டாக மூடி வச்சுருந்தாலும் இதுக்குள்ளே சம்டைம் வந்து எறும்பு போயிடுது. எனக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. மூடியில் இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது பாருங்கள். இதை வந்து எடுக்காதீங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஏர் டைட்டாக இருக்காது. நான் வந்து நெய் வாங்கின பாக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி வந்து கிராம்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எறும்பு போகாமல் இருக்கும். இந்த கிராம்பு போட்டு வைக்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த பாக்ஸ்லாம் வாஷ் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்க அட்டையும் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஏர் டைட்டாக இருக்கும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இந்த 8 டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை.